ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். சரியா இன்னைக்கு விளம்பரம் எப்படி செய்யுது பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம். ஆயில் ஊற்றி ரெண்டு ஏலக்காய், பட்டை, லவங்கம், பொரிஞ்ச பிறகு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். எல்லாம் வதங்கணும். அப்புறம் இந்த வதக்கிற வச்சு கொஞ்சம் பேஸ்ட் போட்டு எப்போவுமே பிரியாணி செய்யணும். வெங்காயம் நல்லா வதக்கி ரைஸ் வந்து வதக்கணும். நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த இஞ்சி பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி ரெண்டுமே இருக்கிற மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நம்ம அந்த பிரியாணி செய்கிறத விட இந்த பிரியாணி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, இந்த வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது டொமேட்டோவும் தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தக்காளி யூஸ் பண்ண தேவையில்லை. இது உங்களுக்கு இஷ்டப்பட்ட தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் வேணாம். நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் ஏற்கனவே மட்டன் குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு ஆயில் அவ்வளோவா செலவாகாது. அடுத்தது பட்டை கிராம்பு அந்த கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரம் மசாலா தூள் போட்டாங்க, அதிலே மிளகு ஜீரகம் எல்லாமே இருக்கிறதால நான் தனியாக அதில் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் அதெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணியிருக்கல. இந்த மசாலா தூள் ஒரு டைம் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் போடுறேன், நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். வெயிட் பண்ணுவோம். நல்லா வதங்கிட்டு இருக்குது. நல்லா கொஞ்சம் ட்ரையான பிறகு கொத்தமல்லி தழையும் புதினாவும் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போயே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கர்டு ஒரு கப் தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இதே நீங்கள் இந்த தக்காளி போடலன்னா நல்லா 2 கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க.
நான் தக்காளி போட்டதால் 1 கப்பு தயிர் ஊற்றிருக்கேன். நான் தக்காளி போட்டிருக்கிறதால 1 கப்பு தயிர் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ணலன்னா 2 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. நீங்கள் இது செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சம் நமக்கு நல்லா புளிப்பு தெரியறதுக்காக ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் சாறு எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்கிறேன், கறி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதனால் அது வெந்திருக்கும். நம்ம லெமன் ஆட் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை, ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வைக்கலைன்னா லாஸ்ட்டாக லெமன் ஊற்றணும். இப்போ அது வேக வச்சு கறியாக இருக்கிறதால நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். அது கூட ஆட் ஆகிடும். இது வந்து முந்திரி கொஞ்சம் எடுத்து அது கூட முந்திரியும் கசகசாவும் சேர்த்து அரைச்சி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். முந்திரி நம்ம அரைச்சி இதை கூட ஆட் பண்ணோன்னா, கசகசாவும் முந்திரியும் அரைச்சி இது கூட ஆட் பண்ணோன்னா இன்னமும் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். நெய் இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மட்டும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் அது கொதித்து அந்த உப்பு மசாலா எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சு மூடி போட்டு வெயிட் பண்ணுங்கள். அது ரொம்ப கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம அரிசி வேக வச்சு வடித்து நல்லா நிறையா கொஞ்சம் வடித்து ஆற வச்சு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா தான் இது கூட நம்ம ஆட் பண்ணி கிளறிக்கலாம். நான் ஏற்கனவே சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது, ட்ரை ஆகிட்டும் இருக்குது. நம்ம எப்போவுமே குக்கரில் வச்சு இந்த மாதிரிலாம் பிரியாணி செஞ்சுருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வடை பிரியாணி. இதையும் செஞ்சு பாருங்கள். ஹைதராபாத்லாம் இது ரொம்ப ஸ்பெஷல். வடை பிரியாணினா ரொம்ப ஸ்பெஷல். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எல்லாருக்கும், உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா ட்ரை ஆகிருக்கு, இன்னமும் ட்ரை ஆகணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்துட்டு நீங்களும் ஆயில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு எப்படியோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது ட்ரை ஆன பிறகு சாதத்தை போட்டு கிளறிட்டா வடை பிரியாணி ரெடி தான். நான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் இன்னும் கம்மியாக விட்டுக்கோங்க. பிரியாணி கலர் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு. அவ்வளோதான், ட்ரை ஆகிடுச்சி. நம்ம சாதத்தை போட்டு கிண்டிடலாம். நல்லா வடித்து
ஆற வச்சுங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டோன்னே வெட்டி பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கரம் மசாலா பொடி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படின்னு போடுறேன். அதையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரெடி பிரியாணி. அது கூட மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.